யோகாசனங்கள் செய்வது மூலம் நமது உடலும் மனமும் ஒருநிலைப்படுத்தப்படுகிறது. ஆதலால் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். உலகமெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சி தான் இங்கே 2 வெளிநாட்டினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் இருவரும் அர்த்த மந்திராசனத்தில் வேரியேஷனை செய்ய போகிறார்கள். யூ கேன் ஸ்டார்ட். 54ம் 19ம் செய்ய போகிறது. அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். 54 எவ்வளோ அழகாக செய்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அர்த்த மந்திராசனம் வேரியேஷன்ஸ். இதுவும் இவ்வளவு நேரம் முன்னும் பின்னும் முதுகெலும்பை வளைத்தவும் முதுகெலும்பை திருக்குவது. எங்கே திருக்குகிறோம்? முதுகெலும்பை யாராவது திருக்குவார்களா? திருக்குவதே கிடையாது. எவ்வளவு இன்னும் சொல்லிக்கொள்கிறேன், பல முறை சொல்லிக்கொள்கிறேன். ஒரு முறை சொன்னால் 1000 முறை சொல்வதாக நடிகர் சொல்வார். அதே மாதிரி தான் நானும் சொல்கின்றேன். இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் நீங்கள் 18 வயதுக்கு கீழே வந்து விடுவீர்கள் என்பதை நான் திட்டமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதுகெலும்பு திருக்கப்படுகிறது. 72,000 நாடி நரம்புகளும் திருக்கப்படுகிறது. தலைப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இரத்த ஓட்டமானது பாய்ந்து ஓடுகிறது. இளமை தள்ளி போடப்படுகிறது. ரிலாக்ஸ்ட். எந்த சிரமமும் இன்றி அவர்கள் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். பல்வேறு வேரியேஷன்ஸ் பாருங்கள். கையை கொடுத்து திரும்புகிறார்கள். ரிலாக்ஸ். அதிலே வேரியேஷன்ஸ். இவையெல்லாம் செய்து பார்த்தால்தான் தெரியும் எந்த அளவுக்கு உடலில் அது மாறுபாடுகளை ஏற்படுகிறது என்பதை பார்த்தால்தான் தெரியும். ரிலாக்ஸ். முதுகை பாருங்கள் எந்த அளவுக்கு திருக்கப்பட்டிருக்கிறது. இடுப்பை திருகிறால் இடுப்பு பெரிதாகாது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இடுப்பு பெரிதாக விடாதீர்கள். அது ஒரு நோய் என்று கூட சித்த வைத்தியத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்தூல சரீரம். இடுப்பு பெரிதாவதை ஒரு நோய் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் நாட்டு பெண்களில் 85% பேர் உடல் பருமனாகவும் வயிறு பெரிதாகவும் இடுப்பு பெரிதாகவும் மார்பகங்கள் பெரிதாகவும் இருப்பதை நாம் காண முடிகிறது. ரிலாக்ஸ். யூ கேன் சிட் இன் பத்மாசன். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, 54 வயது எங்கே இருக்கிறது? 19 வயது எங்கே இருக்கிறது? ஆஸ்திரேலியா எங்கே இருக்கிறது? அமெரிக்கா எங்கே இருக்கிறது? அங்கே இருந்து இங்கே வந்து என்னுடைய பயிற்சிசாலையில் 15 நாள் தங்கி பல்வேறுபட்ட அற்புதமான விஷயங்களையும் உள்கருத்துக்களையும் கிரியாக்கள், பந்தங்கள், இன்ன பிற இலக்குளியல், மண்குளியல் போன்ற
யோகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் இவர்கள் தெரிந்து கொண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். நமது கோயில்களுக்கெல்லாம் சென்று பார்த்துவிட்டு அங்கே யோக நிலைகளை பார்த்து ஃபோட்டோ எடுத்து அவைகளெல்லாம் புத்தகமாக்கி நாங்கள் வெளிநாட்டிலே மற்றவர்களுக்கு கற்றுத்தரப் போகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவைகளை பார்த்த பின்பாவது நாம் இந்த கலையை குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து பழகி உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்கள் ஒரு ஆரோக்கிய நிலைக்கு நீங்கள் இழுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.